ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவோட கேரக்டரை இன்ன வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணும்போது சடனாக ஒரு எபிசோடை பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ் எனக்கு வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தீங்க போஸ்ட்டை வந்து. அதை பார்த்தோன்னே சரி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த அப்டேட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா அண்டு ஸ்வாதி இந்த கேரக்டர் ஒரே மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. டேரக்டர் வந்து என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, சீசன் 1ல் நம்ம தீபாவோட அந்த சிங்கிங்கை வந்து நிறைய ஃபேன்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது தீபாவை பார்க்குற மாதிரி இருக்கணும், அதாவது தீபா கேரக்டரை இவங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிங்கிங் அப்படிங்கிறத பாட்டு பாடுறது அதில் ஆஸ் யூஷுவல் நம்ம தீபாவோட ஹைலைட்டாக ஒன்று இருந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி ஸ்வாதியை பார்க்கும்போது எவ்வளோ பேருக்கு தீபாவை இந்த இடத்துல மிஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை மிஸ் பண்ணுறதை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் நம்ம டேரக்டர் வந்து ஸ்வாதியோட கேரக்டரில் இந்த சிங்கிங்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த கார்த்திகை தீபம் 1-2க்கான அந்த ஒரு ஒற்றுமையாக இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இதை பார்க்கும்போது ஓல்டு ஃபேன்ஸ், அதாவது கார்த்திகை தீபம் அர்த்திகா தீபாவோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஃபீல் ஆகும். எங்களுக்கு அகெயின் வேணும்னு இவ்வளோ கமெண்ட்ஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? அந்த சிங்கிங் வந்து ஸ்வாதிக்கு ஆப்டாக இருக்கா, இல்லை நம்ம தீபா தான் அகெயின் வேணும்னு நிறைய ஃபேன்ஸ் சொல்வீங்க. இருந்தாலும் அது வந்து மாற்ற முடியாது இல்லையா? ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த சிங்கிங் பார்க்கும்போது அர்த்திகா தீபாவா எவ்வளோ பேர் வந்து மிஸ் பண்ணுறீங்க அந்த கேரக்டரை? அண்ட் வரக்கூடிய எபிசோட்ஸில் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கோஇன்சிடென்ஸ் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.